ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனிங் ஆன் டு வீல்ஸ். இந்த கட்டார் மோட்டோ ஜிபி ரவுண்டில் நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க் மார்க்கஸ் விசஸ் பேக்கோவோட ரியல் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கட்டார் ஜிபியில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அப்படி எதிர்பார்த்த எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா பெக்னாயா பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் கடைசி 4 நிமிஷம் இருக்கும்போதே அவங்களோட ஃபஸ்ட் பைக்கை வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஷ் ஆன இடத்துலேருந்து கேரேஜுக்கு வரதுக்குள்ளே அந்த குவாலிஃபிகேஷன் செஷனே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதனால் குவாலிஃபையில் பார்த்தீங்கன்னா பேக்கோ வந்து 11th தான் இருந்தாங்க. அதனால் 2 ரேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 11th ஸ்டார்ட் பண்ணனால ஒரு பேக்கோக்கும் மார்க்குக்குமான ஒரு ப்ராப்பரான பேட்டிலே வரலன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு மார்க் மார்க்கஸோட ஒரே ஆம்பரண்ட் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மார்க் மார்க்கஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க் மார்க்கஸ் ஸ்டாப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சின்ன மிஸ்டேக்னால அந்த வின்னை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அதை தவிர போல் பொசிஷனாக இருக்கட்டும், ஸ்ப்ரிண்ட் ரேஸாக இருக்கட்டும், மெயின் ரேஸ் அப்படின்னு சொல்லி இந்த சீசனில் இது வரைக்கும் நடந்த எல்லா ரேஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டாரில் பண்ண வின்னே சேர்த்து மார்க் மார்க்கஸ் பார்த்திங்கன்னா மோட்டோ ஜிபி ஆல் டைம் போடியம் ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா ஹோவே லோரன்ஸாவை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ் அலெக்ஸ் மார்க்கஸ், தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோ மோர்டலி எடுத்திருந்தாங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சான்னு கேட்டால் சொன்னாலோ இன்ட்ரெஸ்டிங்காக போகலன்னு தான் சொல்லணும். ஆனால் தேர்ட் பிளேஸ்க்கான பேட்டில், அதாவது ஃப்ராங்கோ மோர்டலி, ஃபெர்மின் அல்டகேர், அதுக்கப்புறம் ஃபேபியோ குவார்டராரோ, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரேஸோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே அந்த போடியமோட தேர்ட் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ரூக்கியாக இருந்தாலுமே ஃபெர்மின் அல்டகேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. சண்டே நடந்த மெயின் ரேஸில் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலிமா வின்னும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேவரிக் வினியாலிஸ், தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ பெங்காயா. இதில் மேவரிக் வினியாலிஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த கட்டாரில் என்னோட ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேவரிக் தான் சொல்லுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேவரிக் வினியாலிஸ் பார்த்தீங்கன்னா தேவைக்கும் கம்மியான ப்ரெஷர் ஃப்ரண்ட் டயரில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 செகண்ட்ஸ் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. இதனால் போடியமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. பேக்கோ பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கும், ஃப்ராங்கோ மோர்டலி பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கும் வந்திருக்காங்க. மேவரிக் வினியாலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி வந்ததுக்கப்புறமா இந்த பெனால்ட்டியை நினச்சி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. இந்த டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டிசர்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேடிஎம்மோட கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பொட்டன்ஷியலை நாங்கள் இந்த இடத்துல நல்லாவே பார்த்துட்டோம். அப்கமிங் ரேசஸில் இந்த ஒரு குட் ஃபீலிங்கோட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேவரிக் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. மேவரிக் வினியாலிஸோட இந்த வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேக்கோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதுவே ஞாயிற்றுக்கிழமை நடந்த மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸுக்கு சொதப்புனதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை நம்ம எல்லாத்தையுமே தெரியும் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வந்து பாதி டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். அதனால் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சண்டே ரேஸில் பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் பெரிய ஃபியூல் டேங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்றனால. ஸோ பைக்கில் சின்ன பெட்ரோல் டேங்க் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இதுவே 17 லிட்டர் பெரிய ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஸோ சின்ன ஃபியூல் டேங்க்குக்கு என்னை நான் சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேக்கோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் செகண்ட் பிளேஸில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த கட்டார் ஜிபி மெயின் ரேஸ் நடக்கும்போது அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான மனுவர் மூலிமா ஃபேபியோ டி ஜானட்டோனியோவும் பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி விட்டாங்க. இதனால் அலெக்ஸ் மார்க்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லேப் பெனால்ட்டி கொடுத்துருந்தாங்க. அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் லாங் லேப் பெனால்ட்டி கொடுத்துருந்தாலுமே இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப்பில் இன்னமுமே செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. ஃபேபியோ டி ஜானட்டோனியோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஸில் போடியமில் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு ரேஸ் பேஸ் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் லக்குன்னு தான் சொல்லணும். ஃப்ராங்கோ மோர்டலியும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் 5க்கு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாம்பியன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க ஃப்ராங்கோ மோர்டலி. ஃபேபியோ குவார்டராரோவுக்கு இந்த கட்டார் ஜிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு வீக்கெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு ஃப்ரண்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபேபியோ குவார்டராரோ. அது மட்டும் இல்லாமல் மெயின் ரேஸ் அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் இது ரெண்டுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டுக்காட்டியோட ரேஸ் பேஸை மேட்ச் பண்ண முடியாதனால போடியமில் வர முடியல. கடந்த 2 சீசனாக யமஹாவோட பெரிய வீக்னஸே பார்த்திங்கன்னா அந்த 1 லேப் ஸ்பீடு தான். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா யமஹா வந்து அந்த 1 லேப் ஸ்பீடில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. இன்னும் ரேஸ் பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா யமஹா கண்டிப்பாக ஒரு டாப் பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கடந்த 3 ரேஸ்லையுமே டாப் யமஹாவாக இருந்தது பார்த்திங்கன்னா ஜாக் மில்லர் தான். பட் ஜாக் மில்லருக்கு இந்த கட்டார் ஜிபி வந்து ஒரு மறக்கக்கூடிய வீக்கெண்டு தான் சொல்லணும். ஏன்னா ஜாக் மில்லர் பார்த்திங்கன்னா மெயின் ரேஸ் அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிட்டாங்க. அது மட்டும் குவாலிஃபிகேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா போராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
ஹோண்டாவோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நம்ம பார்க்குற எல்லா ரேஸ்லயும் நல்லாவே நோட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, ஹோண்டா பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா அதுலயும் குறிப்பா ஜார்கோ டாப் 5க்கு பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, Yamaha அண்ட் ஹோண்டா இவங்க 2 பேர்த்துட்டயுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ, கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, டாப் 5க்கோ இல்ல டாப் 6க்கோ பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2025 பொறுத்தவரைக்கும் மார்ட்டினுக்கு வந்துட்டு ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சீசனோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடந்துச்சு. அந்த டெஸ்ட்டில் கிராஷ் ஆயிட்டாங்க. கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 3 ரேஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. 4வது ரேஸா இந்த கட்டாரில் தான் கலந்துக்க வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ். ஸோ டோட்டலாக இதுக்கு முன்னாடியே 4 ஃப்ராக்சர் அவங்க உடம்புல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட்னால பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பார்த்தீங்கன்னா 6 எலும்பில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ இந்த 2025 சீசனில் மார்ட்டின் இன்னும் 1 பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணலாம். அதுக்குள்ளே மார்ட்டினோட உடம்புல பார்த்தீங்கன்னா 10 ஃப்ராக்சர் வந்து வந்துடுச்சு. டோட்டலாக 10 ஃப்ராக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லாங் டைம் எடுக்கும். ஸோ மார்ட்டின் இதுக்கு மேலே 100% கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் MotoGPலே அன்லக்கியான ரைடர்னா மிகல் ஒலிவேரா தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் மார்ட்டினுக்கு நடக்கிறத பார்த்தா அதை விட மோசமாக இருக்குது. Yamahaவோட டெயில் செக்ஷனில் இருக்கிற விங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் 3 விங்ஸும், லெஃப்ட் சைடில் 3 விங்ஸும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு டுக்காட்டி ரொம்ப சிமிலரான ஒரு டெயில் விங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கட்டாரில் நடந்த MotoGPல அகஸ்டோ ஃபெர்னாண்டஸ் பார்த்தீங்கன்னா, மிகல் விலேரோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண Yamaha பைக்கோட டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட KTM பைக் மாதிரி இருந்துச்சு. KTM பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் உள்ள விங்ஸ் பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்ட்ரைட்டான ஒரு விங் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட வடிவத்தில் பார்த்தீங்கன்னா கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விங்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ Yamahaவும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, MotoGPயோட டயர் ஸ்பான்சர் வந்து மெச்லின் தான் எல்லா பைக்குக்கும் டயர் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் 2027லேருந்து பிரெலி பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. பிரெலி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2027க்கான டயரை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போவே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் MotoGP எங்களுக்காக ஒரு ஃபேவர் பண்ணோம். அது என்னென்னா, இப்போ நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற டயர்ஸ் எல்லாத்தையும் 1000cc பைக்கை வச்சே நாங்கள் டெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். பட் ஆனால் அதுக்கு MotoGP ஒத்துழைப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிரெலி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெச்லின் பார்த்தீங்கன்னா எல்லா டயர்ஸையுமே ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் MotoGPக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அந்த டயர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் பிரெலி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சூப்பர் பைக்கில் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் MotoGPலையும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்ல்ட் சூப்பர் பைக்கில் யூஸ் பண்ணுற எல்லா டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோட் டயர்ஸ்க்கு சிமிலரான ஒரு டயர். ஸோ பிரெலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு மெச்லின் வந்துட்டு ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணி ஹேண்ட்மேடாக அந்த டயர்ஸ்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MotoGPக்குன்னே தனியாக ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துல டயர் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பிரெலி வந்து அப்படி பண்ண போகிறது கிடையாது. ரோட் பைக்ஸ்க்கெல்லாம் ஒரு இடத்துல டயர் தயாரிப்போம்ல, அதே இடத்துல தான் நாங்கள் MotoGPக்கும் வேர்ல்ட் சூப்பர் பைக்கும் டயர்ஸ் தயாரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் MotoGP, வேர்ல்ட் சூப்பர் பைக் இந்த 2 டயரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அதே ஒரு டயரை தான் நீங்கள் ரோட் பைக்ஸ்லேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதனால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெலிக்கு பயங்கரமாக சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் MotoGPயில் இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னாலஜிஸ்லாம் ரோட் பைக்ஸுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. Yamaha பார்த்தீங்கன்னா அவங்களோட V4 இன்ஜினை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் ஏதாவது ஒரு ஈரோப் ரவுண்டில் அந்த V4 இன்ஜினை டொவிசியோஸோவை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறதாகவும் நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. ஆனால் இது எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் தான். பெட்ரோ கோஸ்டா என்னதான் 2026 வரைக்குமே KTM கூட கான்ட்ராக்ட் சைன் ஆயிருந்தாலுமே பெட்ரோ கோஸ்டாவோட மார்க்கெட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஹைப்பில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெட்ரோ கோஸ்டாவோட கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் KTM வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவான பைக்கு ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா பெட்ரோ கோஸ்டா 2026 முன்னாடியே பார்த்தீங்கன்னா KTM மட்டும் வெளியே வரதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களோட கான்ட்ராக்டில் இருக்குது. பெட்ரோ கோஸ்டா பார்த்தீங்கன்னா KTM விட்டு வெளியே வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஏன்னா MotoGPயில் நான் வரதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா KTM தான். என்னோடய கெரியரில் நான் ஒன்றுமே இல்லாதப்பலேருந்து KTM எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ KTM விட்டு நான் எங்கேயும் போகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பெட்ரோ கோஸ்டா இவ்வளோ கிளியராக KTM மட்டும் வெளியே போக விருப்பம் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே MotoGP சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஆல்ரெடி பெட்ரோ கோஸ்டாக்கு 10 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் ஏற்கனவே பெட்ரோ கோஸ்டாக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரோ கோஸ்டா வந்து VR46ஓட டுக்காட்டி சேட்டலைட் டீமுக்கும் போகிறதுக்கான டாக் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரமேக் பாஸ் கூட பெட்ரோ கோஸ்டா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட அமெரிக்கன் GP அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ பெட்ரோ கோஸ்டாவோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும்.
இன்னொரு பக்கம் டோப்ராக் ராஸ்கட்லக்லு. டோப்ராக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் மோட்டோ ஜிபிக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவா இருக்கலான்றாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜாக் மில்லரோட சீட்டுக்கு டோப்ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹோண்டா வந்து ஆல்ரெடி டோப்ராக்குக்கு ஒரு ஆஃபர் வந்து குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட வேர்ல்ட் சூப்பர் பைக் டீமுக்கு வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணி குடுத்துட்டு, மோட்டோ ஜிபிக்குள்ள ஹோண்டா மூலியமா வர மாரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஹோண்டா ஏற்கனவே ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ, இல்ல சோர்ஸோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ரூமர் தான். பட் ஆனா இது நடந்தா உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு மேல அப்கமிங் ரேசஸில பேக்கோ விசஸ் மார்க்குக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான பேட்டில் பார்க்கணும் அப்படின்னா, மேபி அது மிஜெல்லோல பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த ட்ராக்லயுமே பேக்கோ பார்த்தீங்கன்னா, பயங்கர டாமினன்ட்டா இருந்தது கிடையாது. மார்க் மார்கஸ்க்கான சான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நீங்க என்ன காய்ஸ் நினைக்கிறீங்க? பேக்கோ கூடிய விரைவில மார்க் மார்கஸ்க்கு ஒரு டஃப் காம்படிஷன் குடுப்பாங்களா? இல்ல மார்க் மார்கஸோட காம்படிட்டர் முதல்லயே சொன்ன மாரி மார்க் மார்கஸ் தானா? இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இந்த கட்டார் ஜிபிய பொறுத்தவரைக்கும் என்னுடைய மேன் ஆஃப் த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மேவரிக் வினியாலிஸ் தான். உங்களோட மேன் ஆஃப் த வீக்கெண்ட் யாரு அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது மோட்டோ ஜிபி பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.